என்ன மக்களே, ஏஐ வந்துருச்சு, நம்ம ஜாப் எல்லாம் போகுது, இனிமே என்ன பண்றது வாழ்க்கையில அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்களா? ஒன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இந்த மாதிரி சின்னதா ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்குங்க. ஒரு அரை ஏக்கரோ 20 சென்டோ 30 சென்டோ உங்களுக்கு தேவையான காய்கறி நீங்களே விளைஞ்சிக்கோங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், பீக்கங்காய், நார்த்தங்காய், என்னென்ன தோணுதோ விளைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பழமரங்கள் வச்சுக்கோங்க. மாதுளம்பழம், கொய்யா மரம், சீத்தா மரம், பலா மரம், வாழை மரம், இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணி சாப்பிடுங்க, மகிழ்ச்சியா இருங்க. இந்த மனநிலையில இருக்கவங்க இது மாதிரி செய்யுங்க. ஏஐ கண்டு பயப்படாதீங்க. ஏஐ கண்டு ஏன் பயப்பட வேணாம்னு சொல்றேன்னா, ஒன்னா ஏஐ நீங்க படிச்சுக்கோங்க. படிச்சு ஏஐல டெக்னாலஜில வளர்ந்து பெருசா ஏதாவது பணம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களால நிம்மதியா இருக்க முடிஞ்சா இருங்க. அப்படி இல்லையா ஈஸியா இந்த மாதிரி எங்கேயா கிளம்பி வந்துருங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட ஹெல்ப்ல உங்களுக்கு விவசாயம் தெரியலனாலும் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு நிம்மதியா ஒரு ஃபார்மிங் பண்ணி சாப்பிட்டு நிம்மதியா இருக்க பாருங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நானும் அப்படிதான் ஸ்ட்ரெஸ் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம அப்புறமா கடன் உடனே வாங்கி ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கி இப்ப பாருங்க, தோரங்கொட்டை எல்லாம் விளைஞ்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி தடனி கொட்டை விளைஞ்சு நானே ஈல்டு எடுத்து சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. இங்க உட்காந்துக்கிட்டு போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இனிது இனிது ஏகாந்தம் இனிது அப்படின்னு உட்காந்துருக்கேன். நிம்மதியா இருக்க பழகுங்க. வயசு ஆயிடுது சீக்கிரமா. அதனால ரொம்ப வேலை செஞ்சு பணம் பணம்னு ஓடி கடைசியில ஒரு நாள் என்னடா நம்ம டைமே வேஸ்ட் பண்ணிட்டோமே, ஒரு நாள் கூட நிம்மதியா இல்லையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.